அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ அஞ்சலி அம்மாள் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். முதல் பாகத்தில் அஞ்சலி அம்மாளோட இளமை காலம், அப்புறம் திருமணம், பாரதியாரோட சந்திப்பு, அவங்களோட உரையாடல் எல்லாம் பார்த்தோம். இந்த இரண்டாம் பாகம் எப்படி இருக்குன்னா, அவங்களோட அரசியல் பயணம், அந்த அரசியல் பயணம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாகத்தில் பாரதியார்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பாரதியார் அந்த அவங்கள மீட் பண்ணுறாரு, செல்லமாக கூட்டிகிட்டு அவங்க வராரு. இப்படியே போயிட்டு இருக்கப்போ பாரதியார் என்ன ஆகிறாருன்னா அரெஸ்ட் ஆகிறாரு. இது எப்படின்னா, உலகப்போர் முடிவடையுது. அப்போ பாண்டிச்சேரி இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுறாங்க. இதனால் எங்கே போனாலும் எல்லாமே டேக் ஓவர் ஆகிறதுனால கண்ட்ரோல் ஃபுல்லாகவே பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்துடுது. இப்போ பாரதியார் கடலூர் வழியாக போக போகிறாரு இப்படின்னு தாண்டி அப்படின்ற தகவல் கிடைச்சிருது. இப்போ கடலூரில் வச்சு பாரதியார் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்படி அரெஸ்ட் பண்ணோடனே இந்த தகவல் பாரதியார் அஞ்சலி அம்மாளுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. அதே மாதிரி அஞ்சலி அம்மாளும் வராங்க. இப்போ காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் ஏதாச்சும் எப்படியாச்சும் அவர் மீட்க முடியும் பார்க்குறாங்க. பட் மீட்க முடியல. அந்த காலகட்டத்தில் அஞ்சலி அம்மாள் செல்லம்மாவுக்கு தன்னோடய கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. தன்னோட வீட்டில் வச்சு அவங்களுக்கு உணவு, தங்குற இடம் எல்லாமே அவங்க ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே பாரதியாரும் விடுதலை ஆகிறாரு. ரொம்ப மெலிஞ்சு போய் வர்றாரு. அப்புறம் அவங்களும் அஞ்சலி அம்மாள்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கொஞ்ச நாளில் என்னன்னா அவர் இறந்து போயிடுறாரு. பாரதியார் இறந்து போயிடுறாரு. இது அஞ்சலி அம்மாளுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. இதை எப்படின்னா, இனிமேல் இன்னும் நம்ம அதிகமாக உழைக்கணும், இந்த விடுதலை நம்ம சீக்கிரமே வாங்கணும் அப்படின்ற உழைப்பு எண்ணம் அவங்க அஞ்சலி அம்மாவுக்கு இது மூலிமா இன்னும் அதிகமாக ஏற்படுது. இந்த பாரதியாருக்கு அடுத்து அவங்களுக்கு அஞ்சலி அம்மாவுக்கு அதே காலகட்டத்தில் காந்தியடிகள் வராரு. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து இந்தியாவை பத்திட்டு எறிகிற மாதிரி ஒரு போராட்டம். எல்லாமே தடியடிலாம் பண்ணிலாம் பண்ணதை காந்தி எதுவுமே பண்ணாமல் ஒரு ஒத்துழையாமை இயக்கம் மூலியமாக ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே. அவர் நடந்தே போய் ஒரு இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்த முடியுமா அப்படின்னு எல்லாமே பார்க்குற அளவுக்கு காந்தி பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனாக ஒத்துழையாமை இயக்கம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா, இதே காலகட்டத்தில் அஞ்சலி அம்மாள் எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியன் வாலாபாக் பற்றி பேசுகிறாங்க, ரவுலட் சட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, அஞ்சலி அம்மாள் அப்படின்னு ஒருத்தங்க இங்கே இருக்காங்க, இவங்க ஒருத்தங்க இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்குது, இவங்க 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 பின்னாடி நம்ம போகலாம், இவங்களோட பேச்சு கேட்கணும், இவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க இது மாதிரி நம்மளும் பேசணும் அப்படின்னு இவங்களோட தேவை மக்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. இவங்களோட பேச்சுத்திறன் எல்லாத்துக்கும், அவங்களோட பேச்சுத்திறன், அப்புறம் இவங்களோட சிந்திக்கும் திறன், இது எல்லாமே எல்லாத்துக்கும் பிடிச்சு போகுது. அதே மாதிரி காங்கிரஸில் முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலுமே அஞ்சலி அம்மாள் அங்கே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமான முடிவுகள் முக்கியமான ஒரு இடம் என்னென்னா, காந்தியடிகள். காந்தியடிகள் ஒரு பெரிய போராட்டம் அறிவிக்கிறாரு, கல்லுக்கு எதிரான போராட்டம். இந்த கல்லுக்கு எதிரான போராட்டத்தில் அவர் எந்த இடத்துல பேசலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணுற ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் ஒரே ஒரு பெண், அவங்க தான் அஞ்சலி அம்மாள். அவங்க தான் ஒரே ஒரு பெண், மற்ற எல்லாமே ஆண்கள். இதில் என்னென்னா, எல்லாருமே ஒவ்வொரு இடம் சொல்கிறாங்க. பட் அஞ்சலி அம்மாள் கெடில மாறு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த இடத்துல கெடில மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே சிரித்தாங்க, எங்கே போய் எப்படி அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. பட் அஞ்சலி எடுத்து சொல்கிறாங்க, இந்த இடம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வண்டி பார்க் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாமே பார்க்குறதுக்கு, சுற்றி ஜனம் ஒரு திருவிழா மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு அதை சுற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்றத ஒரு விளக்கி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ரியலைஸ் பண்ணி பார்த்து அந்த இடத்த தேர்வு செய்கிறாங்க. இந்த போராட்டம் இந்த ஒரு இடம் என்னன்னா, அஞ்சலி அம்மாவுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. ஏன் இந்த ஒரு போராட்டம் முக்கியமாக இருக்குது, இந்த ஒரு ஸ்பீச், காந்தியடிகளோட ஸ்பீச் ஏன் முக்கியம்னா, தன்னோட கணவன் ஒரு கல்லுக்கு அடிமையாய் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் அது. தன்னோட கணவனும் இது மூலயமா மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அஞ்சலி அம்மாவுக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த இடத்துக்கு வராரு, கெடில மாற்றங்கள்ல முருகப்பண்ணு அங்கே இருக்காரு. அப்போ காந்தியடி சொல்கிறாரு, இனிமேல் கல் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் உறுதிமொழியாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை முருகப்பண்ணும் பார்க்குறாரு. முருகப்பண்ணும் இதை உறுதிமொழி எடுக்கிறாருன்ற அஞ்சலி அம்மா பார்க்குறாங்க. அப்புறம் முருகப்பனும் உறுதிமொழி எடுக்கிறாரு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து கல்லுலேருந்து குடிப்பழத்தை விட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வராரு. இதுக்கப்புறம் அவங்களோட
போராட்டம் வந்து பெரிய அளவில் ரீச் வந்து இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணுறாங்க. கல்லுக்கு எதிராக குடிக்காதே அப்படின்ட்டு எல்லாத்தையும் மக்களை திரட்டி வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இது எந்த மாதிரி ஒரு போராட்டமாக மாறுது அஞ்சலி அம்மனோட போராட்டம் அப்படின்னா, போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுற போராட்டத்தை பார்த்து உங்களுக்கு பின்னாடி இருக்கிறதே எங்களுக்கு வந்து எங்களோட ஒர்க்காக இருக்குமா, எங்களால் வேற ஒர்க்கே பண்ண முடியல இப்படின்னு சொல்கிற அளவுக்கு அஞ்சலி அம்மனோட போராட்டம் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு அஞ்சலி அம்மா வந்து வீரியமாக அந்த இடத்துலையும் போராடிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க இவங்களுக்குன்னே தனியாக வந்து அலகேட் பண்ண மாதிரி அஞ்சலி அம்மனோட போராட்டம் வந்து இருந்துச்சு. இதுக்கு அடுத்து இன்னொரு நிகழ்வு வந்து சுப்பிரமணிய சிவா. இவர் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இவரும் ஒரு விடுதலை போராட்ட வீரர் தான். சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து தொல்நோய் வந்து வந்துடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, சுப்பிரமணிய சிவாவை வந்து தொல்நோய் வந்தனால இது வந்து ஒரு அட்வான்டேஜாக வந்து பிரிட்டிஷ்காரங்க எடுத்துக்கிறாங்க. தொல்நோயாளிகள் வந்து யாரும் எங்கேயுமே பயணம் செய்யக்கூடாது, ரயிலில் வந்து பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பு வந்து வந்துடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க சுப்பிரமணிய சிவாவுக்கு வேற எங்கேயும் போகிறதுக்கு வந்து அவ்வளோவா வந்து ஒரு ஆசிரமம் இருந்துச்சு. அந்த ஆசிரமத்துலாம் இருப்பாங்க. பட் யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு பேசுகிறதோ அவரை பார்த்தாலே ஒரு ஒரு சங்கோஜமாக அந்த மாதிரி வந்து இருந்தாங்க. ஏன்னா தொட்டு பேசுறது கூட கொஞ்சம் கூச்சப்பட்டாங்க. பட் அந்த மாதிரி டைமில் அஞ்சலி அம்மாள் பண்ணது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் அருவருப்பாகவும் கூட கொஞ்சம் பார்த்தாங்க. சுப்பிரமணிய சிவா கூட்டிகிட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப களைப்பாக இருப்பீங்க அப்படின்ட்டு அவங்கள சுற்றி ஒத்தனம் கொடுத்து அவங்கள குளிப்பாட்டி அவருக்கு வந்து சாப்பாடு பரிமாறினாங்க. இது வந்து அவருக்கே வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அதே மாதிரி சில வைத்தியங்கள்லாம் வந்து அஞ்சலி அம்மாவுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க சுப்பிரமணிய சிவாவுக்கு. அப்புறம் வந்து அவருக்கே வந்து ஒரு ஃபீல் ஆச்சு, தான் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கோம் அப்படின்ட்டு. இதை வந்து அவர் ரொம்ப நெகிழ்வாக பார்த்தாரு. அதே மாதிரி அஞ்சலி அம்மா இது ஏதோ பெருசாக நான் பண்ணிட்டேன் அந்த மாதிரியும் இல்லை, நார்மலாக எல்லாருமே பண்ணணும். இது மாதிரி தொல்லை வந்தால் அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் உணர்த்தும்படி அவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க, வேறு எதுவுமே பேசலை. இதுதான் வந்து அஞ்சலி அம்மாவோட ஒரு அரசியல் ஆரம்பம். இதில் இன்னும் அவங்க வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம ஒவ்வொரு காணொலியாக நம்ம வந்து பேசலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.